ஆபிரகாம் கர்த்தர் ஏன் ஆசீர்வதித்தாருன்னா, ஆண்டவர் அவங்ககிட்ட ஒரே ஒரு காணிக்கை தான் கேட்டார். என்ன கேட்டாரா? ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்க கொண்டு வந்து எனக்கு பலியா கொடு. என்ன கேட்டாரு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் என்ன செய்தானா, அப்படியே பலி செலுத்த எடுத்து கொண்டு போகிறான். ஆதியாகமம் 22:14 போடப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் அவரு பார்த்துப்பார். அவருடைய பர்வதத்தில் என்ன செய்யப்படும்? பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஏன்னா என் ஆண்டவர் பார்த்துப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, உன்னுடைய வாழ்விலே ஒரு 1000 ரூபாய் கூட இருக்கிறதுனாலே உன் வாழ்க்கையை நீ பார்த்து கொள்ள முடியுமானால், அந்த 1000 ரூபாய் இல்லாமலும் கர்த்தர் உன்னை பார்த்து கொள்ள முடியும். ஒண்ணுமே இல்லாம நடத்துவார். தேவனுக்கு மகிமை. இன்றைக்கு எவ்வளவு பேர் அப்படி பார்க்கிறோம். ஒன்றும் இல்லை, வேலைகள் இல்லை, குறைவுகள் தான், போராட்டங்கள் தான், நெருக்கங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? நித்தமும் நடத்துவேன்னு சொன்னார். ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடலை. கர்த்தர் விரும்பினவைகளை தருகிற நாள் வருகிற போது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத சொல்லுகிறான், நான் தேவனுக்கு என்று கொடுக்கிறது எப்படி கொடுக்கிறதுன்னா விசுவாசத்துல வளர்ந்து இருக்கிறது. ரோமர்ல 4:21 போடப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே, எப்ப விசுவாசத்திலே வல்லவராகணும்னு சொன்னா ஆண்டவர் செய்வார், என் ஆண்டவர் என் வாழ்விலே இவைகளை நடத்துவார்னு சொல்லுகிற ஒரு பெரிய நம்பிக்கை. பணத்தை நம்பி அல்ல. ஏசாமி லாசருவின் வீட்டிலே பந்தி இருக்கிற போது என் வேதம் சொல்லுகிறது, மரியாள் என்ன செய்தாலாம்? விலையேறப்பட்ட நளதம் என்கிறதானே ஒரு தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றுகிறாள். அப்போ உள்ளே ஒரு ஆள் நிற்கிறான், ஐயோ இதை வித்திருந்தா 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே. யாரது? ஏன்னா அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னன்னு சொன்னா, இதை வித்து பணப்பையில போடணும். எங்க போடணும்? நம்ம கிட்ட நம்ம பணத்தை வெளியே விட்டுறக்கூடாது. இது என்ன தெரியாம கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டது? அவங்ககிட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? கொண்டா நான் வித்து வச்சிருக்கிறேன். எப்போது அவருக்கு தேவைப்பட்டா நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு மகிமையுண்டான கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் கடந்து போனான். யூதாசுக்கு என்ன சம்பவித்தது என்று நமக்கு தெரியும். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் என்னை விட்டு போகக்கூடாது, இந்த பணம் என்கிட்ட இருக்கணும், இந்த பணம் எனக்கு, என் குடும்பத்துக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே வல்லவனாகி. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. என் தேவன் நடத்துவார், என் தேவன் பாதுகாத்து. ஏன்னா தேவன் பேர்ல வைக்கிற அந்த நம்பிக்கையின் நிரூபணமே எது தெரியுங்களா? தேவனுக்கு என்று கொடுக்கிறது தான். என் ஆண்டவரை என்னை நடத்துவார். 2 கொரிந்தியர் 9:6 நாம வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக. பாருங்க, அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? தேவனுக்கு என்று செய்கிறதுல அவன் சொல்லுகிறான், விதைக்கிறவனாலும் அல்ல, ஒரு தேவன் உண்டு, அவர் ஆசீர்வதிப்பார். அவர் தான் உன் விளைச்சலை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு தேவையும் இல்லாதபடி கர்த்தர் என்ன செய்வாரா? எல்லா தேவைகளையும் அவரே சந்திப்பார். எங்க இருந்து வரும், எப்படி வரும்னே தெரியாம தேவைகள் சந்திக்கப்படுதுன்னு சொன்னா, ஏன் சொன்னா தேவனை சார்ந்து வாடுகிற வாழ்க்கை. அங்கதான் சொல்லுகிற போது சொல்லுங்க, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன் அவர். நீ விதைக்கு ஆயத்தமா இருந்தா உன் கையில ஏராளமான விதைகளை கொடுப்பார்.